இன்னைக்கு இயேசப்பா உங்களை பாட்டு சொல்றாரு, எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் உன் மனச முழுசா தெரிஞ்சிருக்கேன். இந்த உலகத்துல நாம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன விஷயம், யாராவது நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான், இல்லையா? சில நேரம் நீங்க வீட்ல எல்லார் மேலயும் அன்பா இருப்பீங்க, நிறைய காரியங்களை விட்டு கொடுத்து செய்வீங்க. ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க உங்களை தப்பா பேசிடுவாங்க. நீங்க எவ்வளவு நல்ல மனசோடு செஞ்சீங்கன்னு ஒருத்தருக்கு கூட புரியாது. அன்னைக்கு ராத்திரி தனியா உட்கார்ந்து ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க அழுதுருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல வேதம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. சங்கீதம் 139:1. கர்த்தரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இது சாதாரண வார்த்தை இல்ல. மனுஷங்க உங்களை வெளியில இருந்து பாக்குறாங்க, ஆனா கர்த்தர் உங்க இருதயத்தை பாக்குறாரு. உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வலி அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ள சுமக்கிற பாரமும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால மனுஷங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை தவறா புரிஞ்சிக்க மாட்டாரு. நீங்க யார்கிட்டையும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் உங்க கண்ணீரை பாக்குறாரு. அன்புள்ள இயேசப்பா, என்னை முழுமையாக அறிந்திருக்கிற உமக்கு நன்றி. மனிதர்களின் அங்கீகாரத்தை விட உம்முடைய அன்பில் ஓய்வெடுக்க எனக்கு கற்றுத்தாரும். என் மனதில் இருக்கும் எல்லா பாரங்களையும் உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசோட பேசுச்சுன்னு நீங்கள் நினைச்சா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.